அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. நிறைய பேரை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லு, அந்த சேனல் பேரை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுன்னு சொன்னீங்க. உங்களுக்காகவே கொஞ்சம் ஸ்லோவா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். இப்போ வந்து பெரும் பஞ்சாயத்து, இப்போ ஸ்டார்ட் ஆன எலெக்ஷன், ஐயோ எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சூடு பறக்க போச்சு. ஓகே எலெக்ஷன் இவ்வளோவா, ஓகே இவ்வளோ பேர் வந்து போலிங் ஆயிருக்கா, பரவாயில்ல, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியோட எல்லாரும் ரொம்ப சஸ்டைனபிளா பார்த்துட்டு இருந்தோம். அது ஒன்று. ரிசல்ட் டேட்டு யாருமே அவ்வளோ ஒரு ஆசையா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்த வருட சினாரியோஸ் கிடையாது. அவ்வளோ அளவுக்கு ஆசையா, அவ்வளோ அளவுக்கு ஆர்வமா எதிர்பார்த்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அலமோதுனது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஈவன் நானுமே எப்படா வரும் அந்த 4ஆம் தேதி படுத்தா இதுவா அதுவா, இவங்க ஆச்சு அவங்க ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நல்லா தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிலாம் இருந்துட்டு ஒரு பெரும்பான்மை நீலாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நெத்தியடி சாணியடி பதிலாக தவைகா அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தியாக ஒரு கட்சி உருவாயிருக்கு. நம்ம வந்து என்னதான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சப்போர்ட்டிவா நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாலுமே ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும் போது கன்ஃபார்ம் நம்ம இதை பத்தியும் பேசிதான் ஆகணும். கரெக்டா? ஒரு நிறைய ஆட்டத்தை பாஜக ஏன் தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க நிறைய பேர் சோசியல் மீடியா பக்கங்கள் ஒண்ணு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ன பண்ணிருக்கணுமா, 108 சீட் இருந்ததுல அந்த 108 சீட்டோட மனுஷன் எடுத்துட்டு போயிட்டு கவர்னர் கிட்ட கொடுத்துருக்கணுமாமா. கொடுத்துட்டு பதவி பிரமாணம் செய்துட்டு நான் வந்து என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமாமா. அப்படி சொல்லியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க காங்கிரஸ கூட்டணியில அமைச்சுக்கிட்டு எப்படி காங்கிரஸ எங்க கூட சேர்ந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு 113 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் தேவைப்படுறாங்க, நான் வந்து அதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டது தப்பாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு புரியுதாங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா? காங்கிரஸ் இருக்கிறது ஒரு தவறுன்னு இத்தனை நாள் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமே, அவங்க ஆட்சி கூட காங்கிரஸ் இருக்கதானே செஞ்சது. அவங்க எல்லாரோட ஆட்சியும் நம்ம பார்க்கலையா? ஓகேங்க, இப்ப அவர் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என் கூட இருக்காங்க, ஒரு சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு காமிச்சது ஒரு தப்பா? அப்போ இது எப்படி பாக்குறோம்? நம்ம பாஜக தான் பின்னாடி நின்று இயங்குதா, நிறைய ஆட்டம் ஆடுறதா அவங்க தானா? கேள்வி வருமா வராதா? இது ஒரு பக்கங்க. சரி, கவர்னர் தெளிவாக ஒரு ரூல் அப்படின்னு இருக்கு. பெரும்பான்மை அமைச்சிருக்கிற ஒரு கட்சி, பெரும்பான்மையான ஒரு கட்சி தனது ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறது ஃபுல் டுவர்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அவங்க ஓகே பதவியேற்பு அப்படிங்கறத செய்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும், எல்லாம் செய்துக்க முடியும். பெரும்பான்மை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது சட்டசபைக்குள்ள போயிட்டு பண்ணிக்கலாங்கிறது தெரியும். ஆனா நான் விட மாட்டேன்னா எப்படி பாஜகவை எப்படி நம்ம நிறைய இடங்கள்ல சூப்பர்னு சொன்ன பாஜகவை இன்னைக்கு ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்க. ஒரு 12-15% இருந்த அந்த பாஜகவை அண்ணாமலை எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனாரோ அப்படியே காலில் போட்டு மிதிச்ச மாதிரி அங்க இருக்கிற திராவிட பாஜகவினர், பாஜக கிடையாது திராவிட பாஜகவினர் சேர்ந்து ஒரு திம்சம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு இன்னைக்கு மத்தியில ஆட்சியில இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா, காங்கிரஸ் நீ உள்ள எப்படி கூப்பிட்டு வரலாம், அதெல்லாம் நாங்க கொடுக்க முடியாதுன்னா எப்படி? இதுவே நீ வந்து அப்ப காங்கிரஸ் கூப்பிடாம அதிமுக கிட்ட வந்துட்டு முதல்ல உதவி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா மேபி நடந்திருக்கும் போல. அவர் காங்கிரஸை சேர்த்தது அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றமாக இப்ப பேசப்படுது. இது எப்படி இது என்னது? நம்ம இவ்வளோ பெரிய பெரும்பான்மையில மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க, இந்த மனுஷன் முதலமைச்சரா வந்துடணும், இத்தனை வருஷம் நாங்க பார்த்துட்டோம், வரட்டுமே புதுசா பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிருப்பாங்கல்ல. எப்படி அப்ப மக்கள் கண்ணிலே வரல விட்டு ஆட்டுறீங்களா? நேரு ஸ்டேடியம்ல பதவியேற்பு விழா, பதவி பிரமாணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குதுன்னு ஒரு டேட்டா அறிவிச்சிட்டீங்க, டைம் அறிவிச்சிட்டீங்க. ராத்திரியோட ராத்திரி என்ன நடந்திருக்கும் புரியவே இல்லை. ஒரு பக்கம் நாங்க வந்து யாரையும் தடுக்கலன்னு ஒரு பெரும்பான்மையான கட்சி, 75 வருட கட்சி, நான் 50 வருஷ கட்சி, நாங்களாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு. அப்ப யாரு தான் பண்றது? இங்க தெளிவாக மக்களுடைய மக்களாக நம்ம இருக்கும் போது உங்களுக்கும் தெரியுங்க, நீங்க அப்படியே உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலின்னு பேசும்போது என்னங்க சொல்றாங்க, ஏன் காதுபட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பாஜக பண்ற பிளான் இதெல்லாம், மோடி அவர்களுடைய திட்டம், அமித்ஷா அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ இப்போ பாஜக ஒரு பெரிய ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்துல, அவங்களுக்குன்னு ஒரு பெரும்பான்மை இருந்த பட்சத்துல இன்னைக்கு அவங்கள புறக்கணிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா ஒண்ணு இருக்குல்ல. நான் நிறைய வீடியோஸ்ல பதிவு பண்ணியிருக்கேன், நான் திரும்பவும் பதிவு பண்றேன். இப்போ திமுகவினுடைய அரசாங்கம் எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிற பாஜக என்ன பண்ணணும், என்ன செய்திருக்கணும்? நேரு அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் அப்படின்னு இருக்கும்போது உடனுக்குடன் என்ன பண்ண எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது இவங்களாம் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாமே. பட் என்ன பண்ணாங்க?
இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுடைய லிஸ்ட் எடுங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகள், 1 2 நினைச்சிருந்தா என்ன வேணா செய்திருக்கலாமே, செய்யலையே. அப்போ மக்களுக்கு எங்கேயோ உங்க மேல நம்பிக்கை குறையுது, எங்கேயோ குறையுதா இல்லையா? அவங்க என்ன பண்ணாலும் அப்படிதான், ஏதோ ஒரு டிராமா உள்ளுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவரை விட்டு போயிடுறாங்கன்னு தோணுதா இல்லையாங்க? நீங்க ஒரு ஒரிஜினலா எனக்கு பாஜக பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. நான் என்னுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய பதிவுகளை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளவு அளவுக்கு நான் சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் பேசணும், இன்னைக்கு தவறுன்னு இருக்கும் போது நான் பேசதான் செய்வேன் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் நீங்க அப்படிலாம் இது பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு முடிச்சியை போட்டா எப்படி? ஒன்னே ஒண்ணு மனசுல தோணுது, என்ன தெரியுமா? அண்ணாமலை தப்பிச்சிட்டாரு. இந்த தேர்தலில் அவர் நின்று இருந்தாருன்னா ஒரு மாபெரும் வீழ்ச்சியை பார்த்துருப்பாரு, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருப்பாரு. நம்மலாம் கதறணும், கத்தணும், ஏன்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க வரலாம்ல, மக்கள் உங்களை எதிர்பார்க்கறாங்களா, என்னன்னா நீங்க அப்படின்னு சொல்லி கத்திருந்தாலும் நான் வரலப்பா, நான் பேசாம விடுங்க, என்ன நான் உங்க எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு அவர் எடுத்த முடிவு கரெக்ட், 100% கரெக்டுங்க, சூப்பருங்க அப்படின்னு பாராட்டுறோம். ஏன்னா இவங்க கூட போய் சேர்ந்து என்னங்க பண்றது? குழி தோண்டி எப்படி ரொம்ப பெரிய குழியை தோண்டி போட்டு புதைச்சி விட்டீங்க. அந்த ஒரு மனுஷனை தூரம் காட்டினதுனால என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியுமோ பாஜக சந்திச்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இனி வரப்போற செய்தி, நாட்டை உழுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்னா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நம்ம கூப்பிடுற தருணம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏன்னா நிறைய பெரும்பான்மையை அவங்க நிரூபிச்சிடணும் அப்படிங்கிறது சட்டமன்றத்துல இதை நீங்க செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு கண்டனம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான நம்ம குருமா அவர்கள் பேசியிருக்கிறார், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து பேசுறாங்க. நிறைய நபர்கள், சினிமா துறையில இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லாருமே இதுதாங்க மாண்பு, இதுதாங்க செய்யணும் அப்படிங்கறத நிறைய சொல்றாங்க. சோ தொடர்ச்சியாக ஆதரவு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இல்லைங்க பெரிய ப்ராப்ளம் வரலாம், மெரினாவெல்லாம் நாங்க பிளாக் பண்ண சொல்லியிருக்கோம், அங்க போராட்டம் நடக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா, விஜய்க்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவரு அங்க பதவி ஏற்பு அப்படிங்கறத மட்டும் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டாருன்னா, ஆளுநர் இப்போதைக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு பெரும்பான்மை இல்ல நிரூபிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏங்க எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நாங்க பதவியேற்பு அப்படிங்கறது பதவி பிரமாணம் செய்து கொண்டு அப்புறமா நாங்க சட்டமன்றத்தை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது எங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் 5 இல்லையா, இப்போ விசிகா கிட்டத்தட்ட நெருங்கிடாரு, போற மாதிரி தான் இருக்காரு. அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் நெருங்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் போன்ல எனக்கு கால் பண்ணாங்க, பேசினார் விஜய் அவர்கள். ஸோ நான் நாளைக்கு என்னுடைய முடிவை சொல்றதா நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமா அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த கால தாமதம் அப்படிங்கிறது ஏன் நீங்க கொடுக்குறீங்க? பாஜக அரசினுடைய சதி அப்படின்னு சொல்ற திரும்ப தனது அறிவிப்பை வேகமா கொடுத்துட்டா அந்த மனுஷன் சீக்கிரம் பெரும்பான்மை காமிச்சிருவார்ல. இவங்களும் காட்ட மாட்டாங்க, அவங்களையும் குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிராமாஸ் எல்லாம் நம்ம இந்த பாலிடிக்ஸ்ல தான் பார்க்க முடியும். பார்த்து ஓஹோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். 2500 ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கொடுத்த 1000 ரூபாயாவது பார்த்து கொடுங்க. யாரு? நம்ம ஐயா, நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய இந்த பதிவு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வாய் இருக்குது, பேசுவீங்க பேசுங்க அப்படின்னு தான் நம்மளுடைய தரப்பெல்லாம் பதில் சொல்லணும் போல. ஆனா இதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத அடிச்சு ஆணித்தனமாக சொல்வேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மேல அனுதாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கூடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த இவ்வளோடா அடிப்பீங்க அந்த மனுஷனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ அவர் ஓகே அது உள்ள போயிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நிரூபிச்சிட்டாருன்னா வேற லெவல். அவர் பிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பொருளாதாரம் பத்தி என்ன தெரியும், அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம், பழட்டும், புரிஞ்சுக்கிட்டோம், மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. விட்டாருன்னா அடுத்து இதுக்கப்புறம் படுத்து போறனால அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒழுங்கா மக்களுக்கு சேவை செஞ்சாருன்னா படுத்து போறனால மற்றவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த சினாரியோ மக்களுக்கு புரியும். 5 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டோம், இன்னொரு 5 வருஷம் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.